சிவாய நம. வணக்கம் மக்களே, மதிய வணக்கம். இது நேற்று எடுத்த வீடியோ தான். நாங்கள் புது வருஷத்துக்கு ஈசா டெம்பிள் போயிட்டு இருந்தோம். வீட்டில் எதுவும் செய்ய முடியல. வந்ததே வீட்டுக்கு டே நைட் ஆகிடுச்சி. சரி, மறுநாள் நாள் பூ விற்றுட்டு வீட்டுக்கு வந்தோம். ஏதாவது செஞ்சு கொடுன்னு நாங்கள் அக்கா பிள்ளை பாப்பாலாம் சரி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு பஜ்ஜி செஞ்சு தரேன்னு சரின்ட்டு போயிட்டு பீக்கங்காய் வாழைக்காய் 1, அப்புறம் பஜ்ஜி மிளகா ஒரு 4, அப்புறம் வெண்டைக்காய் ஒரு கொஞ்சம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அதை சீவி எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், கறி மசால் தூள், அப்புறமேலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அப்புறமேல் பஜ்ஜி மாவு நல்லா ஜல்லடை பிடிச்சி அதை எடுத்து க்ளீனாக கொட்டி மிக்ஸ் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கணும். அப்புறமேல் வடை சட்டிக்கு எடுத்து வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றினேன். எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சோப்பு கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்புறமேலுக்கு நான் தவா வச்சு எப்பயுமே நான் பச்சை எடுத்து பஜ்ஜி போட மாட்டேன். ஏன்னா பச்சை போட்டால் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பாருங்கள், பரட்டி அதை க்ளீனாக 2 பக்கம் பரட்டி விட்டு எடுத்து வச்சுக்குவேன். எல்லாமே அது மாதிரி தான். வாழைக்காய், பீக்கங்காய், அப்புறம் வெண்டைக்காய், அப்புறமேலுக்கு அந்த மிளகா பஜ்ஜி எல்லாமே எடுத்து இப்படி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறமா மக்களே பஜ்ஜி போட ஆரம்பித்தேன். ஏன்னா சில பேருக்கு பிடிக்காதுன்னா காரம் நிறைய வேணும்னா நீங்கள் காரம் கம்மியாக இருக்குன்னா நான் சொன்ன பாருங்கள், அதெல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கறி மசால் தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் போட்டு தெளித்து அதை பரட்டி விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அள்ளும். பாருங்கள், இப்போ மிளகா பஜ்ஜி தான் போட்டுட்ருக்குறேன். அப்புறம் 2வதாக பாருங்கள், இது வெண்டைக்காய் பஜ்ஜி. அப்புறம் 3வதாக பீக்கங்காய் பஜ்ஜி போடுவேன். 4வதாக வாழைக்காய் பஜ்ஜி போடுவேன். மக்களே, நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தான் கேடு. நம்ம கொஞ்சமானா கூட நம்ம வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட்ணும். நான் அந்த மாதிரி தான் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். ஹோட்டல் சாப்பாடுக்கு பதிலாக நான் ராகி மாவு கஞ்சி குடிச்சிட்டு கூட நான் போயிடுவேன். எத்தனையோ நாள் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அப்புறம் எப்பயுமே எங்கள் பசங்க எனக்கு தெரியாமல் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்புறமேலுக்கு நான் எப்பயுமே ஒரே பஜ்ஜி போட்டால் கூட கொஞ்சம் 2 மிளகா வாங்கினதை கூட வீட்டில் போட்டு எங்கள் பாப்பாவை நான் சாப்பிட்டுக்குவேன். உளுந்த வடை கூட அப்படி தான் நாங்கள் வீட்லேயே கொஞ்சோண்டு ஒரு 100 கிராம் ஊற வச்சு கூட போட்டு சாப்பிட்டுக்குவோம். கடையில் வாங்கினது சாப்பிட்ற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது. நீங்களும் இந்த மாதிரி அதை மெத்தேடை நீங்கள் செய்யுங்க. வீட்டில் செய்கிறது தான் நல்லது மக்களே. என்றைக்கும் நம்ம கடையில் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு கேடு தான். ஆரோக்கியம் கெட்டு போயிடும். மக்களே, இது செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குது தெரியுங்களா? பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நான் சாப்பிடுவேன் இப்போது. மக்களே, அவ்வளோ அற்புதமாக டேஸ்ட் அள்ளும் மக்களே. எங்கள் அக்கா, எங்கள் பையன், எங்கள் பாப்பா 4 பேரும் சாப்பிட்டேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. பாய் பாய் மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.